நடிகர் விஜய், இயக்குனர் வினோத் கூட்டணியில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு குறித்து மீண்டும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் படக்குழு தரப்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. விஜயின் கடைசி திரைப்படமாக உருவாகியுள்ள ஜனநாயகன் இந்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9 திரைக்கு வர திட்டமிடப்பட்டது. ஆனால் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் மத்திய திரைப்பட தணிக்கை குழு ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறப்பட்டது. அதன்படி படக்குழு சில மாற்றங்களை செய்த போதிலும் சான்றிதழ் வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து படக்குழு நீதிமன்றத்தை நாடியது. பின்னர் வழக்கை வாபஸ் பெற்ற தயாரிப்பு நிறுவனம் படத்தை ரிவைசிங் கமிட்டி பரிசீலனைக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டது. இதற்கிடையில் ஏப்ரல் 10 ஜனநாயகன் திரைப்படம் முழுமையாக இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகும் படத்தின் தணிக்கை மற்றும் வெளியீடு குறித்து எந்த முன்னேற்றமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி ரிவைசிங் கமிட்டி திரைப்படத்தை பார்த்து முடித்துள்ளதாக கூறப்படுகிறது. சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மியூட் செய்யவும் குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு சான்றிதழ் வழங்கப்பட்டால் விஜயின் திரைப்பட வாழ்க்கையில் முதன்முறையாக சான்றிதழுடன் வெளியாகும் படம் ஜனநாயகனாக இருக்கும். தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டவுடன் ஓரிரு நாட்களில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. படத்தின் வெளியீட்டு தேதி குறித்து இதுவரை உறுதியான அறிவிப்பு இல்லை. இருப்பினும் ஒரு தரப்பு தகவலின்படி ஜூலை 16 திரைப்படத்தை வெளியிடவும் அதற்கு முந்தைய இரவு கட்டண பிரீமியர் காட்சிகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக சில திரையரங்குகளுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு தரப்பு தகவலின்படி கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓடிசி திரைப்படம் ஜூலை 17 வெளியாக இருப்பதால் அந்த வாரத்தில் ஜனநாயகன் வெளியாகும் வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் திரையரங்குகள் குறைவாக கிடைக்கும் சூழல் உருவாகலாம் என்பதும் காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால் ஜூலை 24, ஜூலை 30 அல்லது ஆகஸ்ட் 7 ஆகிய தேதிகளில் ஏதேனும் ஒன்றில் படம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிபிஎஃப்சி சான்றிதழ் கிடைத்த பிறகு ஒரு வாரத்திற்குள் படக்குழுவே வெளியீட்டு தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு புதிய ட்ரெய்லரும் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் படத்தின் தொடக்க டைட்டிலில் தளபதி விஜய் என்பதற்கு பதிலாக முதலமைச்சர் விஜய் என்று குறிப்பிடுவது குறித்து ஆலோசனை நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை.